அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தோட 16, 17, 18ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் சிக்கந்தூர் அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க. அதாவது இதுக்கு பேர் சிக்கந்தூர் பாலம். இது 2.44 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் சிவமோகாவில் அமைக்கப்பட்டது. கர்நாடகாவில் சிவமோகாவில் அமைச்சிருக்காங்க. இதை திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தான் இந்த பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்த பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க. இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டதுன்னா, கர்நாடக மாநிலத்தில் சிவமோகாவில் திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு சிக்கந்தூர் பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள கலசவள்ளி மற்றும் அம்பர்கொண்டலு அப்படிங்கிற நகரங்களை இணைக்குது. கலசவள்ளி மற்றும் அம்பர்கொண்டலு அப்படிங்கிற நகரங்களை இணைக்குது. இந்த சிக்கந்தூர் பாலம் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சௌடேஸ்வரி தேவியோட பேர் தான் இந்த சிக்கந்தூர் பாலம். இதை திறந்து வைத்தவர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. எந்தெந்த நகரங்களை இணைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலசவள்ளி மற்றும் அம்பர்கொண்டலு அப்படிங்கிற நகரங்களை இணைக்குது. இதோட செலவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 470 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது மிக நீளமான பாலம் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. முதலாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் உள்ள சுதர்சன் சேது கேபிள் பாலம் தான் முதலாவது மிக நீளமான கேபிள் பாலம். முதலாவது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். அந்த பாலத்தோட பேர் சுதர்சன் சேது கேபிள் பாலம். இந்த பாலத்தை திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 திறந்து வச்சுருக்காங்க. இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் கர்நாடக மாநிலத்தில் 2025 ஜூலையில் திறந்திருக்காங்க. அடுத்த கேள்வி, RHODIS இந்தியா திட்டம் என்றால் என்ன? RHODIS இந்தியா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகம் கொம்புகளில் DNA பகுப்பாய்வு திட்டம். காண்டாமிருக கொம்புகளில் DNA பகுப்பாய்வு செய்ய திட்டம். இதில் 2573 காண்டாமிருகங்களோட கொம்புகளில் DNA பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு திட்டம். 2573 காண்டாமிருகங்களில் உள்ள கொம்புகளில் DNA பகுப்பாய்வு திட்டம். அடுத்த கேள்வி, கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? எல்லாருக்குமே தெரியும், காமராஜர் அவர்களோட பிறந்த நாளான ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வர்றோம். இந்த தினம் எப்போதுலேருந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள் ஜூலை 15 தேதி கொண்டாடப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜர் அவர்கள் கல்விக்காக ஆற்றிய மகத்தான பங்களிப்புக்காக ஜூலை 15ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அடுத்த கேள்வி, ரயில்வே பாதுகாப்பு படைக்கு முதன்முறையாக நியமிக்கப்பட்ட பெண் இயக்குனர் யார்? ரயில்வேயோட பாதுகாப்பு படைக்கு முதன்முறையாக நியமிக்கப்பட்ட பெண் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனாலி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரயில்வே பாதுகாப்பு படை RPF, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1957 வருடத்துலேருந்து தான் இந்த ரயில்வே பாதுகாப்பு படை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனுடைய முதலாவது இயக்குனராக நியமிக்கப்பட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனாலி மிஸ்ரா. இவங்க
ஃபஸ்ட்டு முன்னாடி வகித்த பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து பதவி வச்சுருப்பாங்க. இவங்களோட பதவி எப்போலேருந்து நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 2026 வரைக்கும் இவங்க வந்து பதவியில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் யாதவ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அவர் வந்து ஜூலை 31 2025 பதவி காலம் முடிகிறதுனால சோனாலி மிஸ்ரா வந்து ஆகஸ்ட்லேருந்து பதவி ஏற்கிறாங்க. ஆகஸ்ட் டு அக்டோபர் 31 2026 வரைக்கும் இவங்களோட பதவி காலம் இருக்கும். ரயில்வே பாதுகாப்பு படைக்கு முதன்முறையாக நியமிக்கப்பட்ட பெண் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி மிஸ்ரா. இந்த ஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1957 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் எண்ம நாடோடி கிராமம் எது? இந்தியாவின் முதல் எண்ம நாடோடி கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் உள்ள எக்டன் கிராமம். அதுதான் இந்தியாவின் முதல் எண்ம நாடோடி கிராமம். இது எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தின் நாடோடி கிராமம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர வேலை மற்றும் சுற்றுலாவை ஒன்றாக ஊக்குவிப்பதற்காக அந்த மாநில அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. தொலைதூர வேலை மற்றும் சுற்றுலாவை ஒன்றாக ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே உரிமையாளர்கள் வந்து சீசன் இல்லாத நேரத்திலும் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் எண்ம நாடோடி கிராமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டன் கிராமம் சிக்கிம் மாநிலத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜூலை 16 2025 தான் செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு ஏஐ இப்போ உள்ள ஏஐ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து ஏஐ வந்து 1960ஆம் ஆண்டுலேருந்து ஏஐ வளர்ச்சியை பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆராய்ச்சிகள் 1960வது வருஷத்துலேருந்தே இந்தியாவில் வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வளர்ந்து வரும், அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்தியாவில் வளர்ந்து வரும் பங்கை எடுத்து காட்டும் வகையில் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஜூன் 18 2024 அன்று 2ஆம் கட்ட அகழாய்வு மாநில தொல்லியல் துறை எங்கு தொடங்கியது? ஜூன் 18 2024 அன்று 2ஆம் கட்ட அகழாய்வை மாநில தொல்லியல் துறை எங்கு தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டையில் தான் தொடங்கியிருக்கு. ஜூன் 18 2024 அன்று 2ஆம் கட்ட அகழாய்வை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டையில் தான் வந்து இந்திய தொல்லியல் துறை, அதாவது மாநில தொல்லியல் துறை வந்து தொடங்கியிருக்காங்க. இதை வந்து இந்த வருஷம் ஜூலை மாதத்தோடு அது வந்து நிறைவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஜூலையில் 2025 ஜூலையோட இதோட 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3.1 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க. டோட்டலாக 17 அகழிகள் வந்து தோண்டியிருக்காங்க. 17 அகழிகள் தோண்டப்பட்டுள்ளது. 1982 தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1982 தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன, அதாவது மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 18 2024 அன்று 2ஆம் கட்ட அகழாய்வை மாநில தொல்லியல் துறை எங்கு தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டையில் தான். இந்த அகழாய்வு பணிகள் வந்து ஜூலை மாதம் 2025 முடிவடைஞ்சிருச்சு. இதில் வந்து 3.11 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து அகழாய்வு வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து 17 அகழிகள் வந்து தோண்டப்பட்டு 1982 தொல்பொருட்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 2024-2025 உலக சுற்றுலா பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2024-2025 உலக சுற்றுலா பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா WTTC 2024-25, அதாவது உலக பயணம் மற்றும் சுற்றுலா குழு வந்து
இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து முதல் இடத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, 2வது இடத்துல வந்து சீனா இருக்குது, 8வது இடத்துல, அதாவது முதல் 10 இடத்துல 8வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது, 10வது இடத்துல வந்து ஸ்பெயின் இருக்குது. அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா என்றால் என்ன? பிரதம மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பின்தங்கிய மாவட்டங்களில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பின்தங்கிய மாவட்டங்களில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 6 வருஷம், அதாவது 2025 டு 2031 வரைக்கும் இதோட காலத்தை வந்து நிர்ணயிக்க செஞ்சுருக்காங்க. அதாவது விவசாயம் மற்றும் அதன் சார்ந்த துறைகளை வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இது வந்து நிதி ஆயோக்கோட சேர்ந்த ஒரு திட்டம். இது தொடர்பாக வந்து நம்ம வங்கிகள்லேயும் வந்து கடன்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா அப்படின்னா 100 பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். அடுத்த கேள்வி, 17வது சூரிய சக்தி, அதாவது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் ஆசிய பசிபிக் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அதாவது 11வது கேள்வி, 7வது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் ஆசிய பசிபிக் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கொழும்புல தான் நடைபெற்றிருக்கு. ஜூலை 15 டு 17 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. ஜூலை 15லேருந்து 17 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. இந்திய சூரிய சக்தி கூட்டணியை யார் தொடங்கி, இந்த கூட்டமைப்பை யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தான் இந்த சூரிய சக்தி கூட்டணியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இது வந்து இலங்கையில் கொழும்புவில் ஜூலை 15 டு 17 2025 நடைபெற்றிருக்கு. இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை மற்றும் வாய்ப்புள்ள ஒரு பிராந்தியத்தில் சூரிய ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். பன்முகத்தன்மை மற்றும் வாய்ப்புள்ள ஒரு பிராந்தியத்தில் சூரிய ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். அப்புறம் இதில் வந்து என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன், அப்புறம் வந்து ஆற்றல் சேமிப்பு, இன்னொன்று வந்து சூரிய சக்தி உற்பத்தியை அதன் மூலம் வர மின்சாரத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு. இந்த 3க்கும் தான் இதில் வந்து முக்கியமாக தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. பசுமை ஹைட்ரஜன், ஆற்றல் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி உற்பத்தி. அடுத்த கேள்வி, உலக இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன? உலக இளைஞர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக இளைஞர் தினம் ஜூலை 15 வந்து கொண்டாடுறாங்க. ஜூலை 15 வந்து கொண்டாடுறாங்க. காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள், அந்த நாள் தான் உலக இளைஞர் தினம் கொண்டாடுறாங்க. இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ம திறன்கள் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல். செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ம திறன்கள் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதான் இதோட தீம். ஐநா வந்து இந்த உலக இளைஞர்கள் தினத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 450 மில்லியன் இளைஞர்கள் வந்து இப்போ வரைக்கும் தங்களோட திறன்களை வந்து வளர்த்துக்கலை, அவங்கள வந்து இன்னும் ஷைன் பண்ணிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 450 மில்லியன் இளைஞர்கள் வந்து தற்போது வரைக்கும் தங்களுடைய திறன்களை வளர்த்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஐநா வந்து தெரிவித்து உள்ளது. அடுத்த கேள்வி, 2025 இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தான் நடைபெற்றிருக்கு. ஜூலை 18 டு 20 2025, ஜூலை 18 டு 20 2025 வந்து நடைபெற்றிருக்கு. இதோட முக்கிய நோக்கம், இந்த ஆன்மீக உச்சி மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை வந்து உருவாக்குதல் அப்படிங்கிறதான் இந்த இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாட்டோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டுக்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2047. இப்போ தான் போன கொஸ்டினில் பார்த்தோம். அதாவது ஆன்மீக உச்சி மாநாடு வந்து ஜூலை 18 டு 20 உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றிருக்கும். அதில் தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு வந்து 2047 வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க.
அடுத்த கேள்வி, சமீபத்தில் எங்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்? சமீபத்தில் எங்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் யூனியன் பிரதேசத்தில், கோவா, ஹரியானா இங்கே 3 இடத்துலையும் தான் புதிய ஆளுநர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. லடாக்கில் பார்த்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிந்தர் குப்தா அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க. கோவாவில் பார்த்தீங்கன்னா பூசாபதி அசோக் கஜபதி ராஜு அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க. பூசாபதி அசோக் கஜபதி ராஜு அவரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹரியானாவில் வந்து ஆஷிம் குமார் கோஸ் அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ஆளுநர்களை வந்து யார் நியமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 155 படி குடியரசுத் தலைவர் தான் ஒவ்வொரு மாநிலத்தோட ஆளுநர்களை வந்து நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் ஆளுநர்களை நியமிக்கின்றார். ஆர்டிக்கல் 156 படி அவர்களோட பதவி காலம் பார்த்திங்கன்னா 5 வருஷம். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவங்க வந்து பதவியில் இருக்கலாம். அடுத்த வருஷமும் அவங்கள நியமனம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பாதியிலே அவங்க வேணாலும் இன்னொரு ஆளுநரை கூட நியமனம் செய்யலாம். ஆனால் அவங்களோட வருஷம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். சமீபத்தில் எங்கெங்கே ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லடாக் யூனியன் பிரதேசம், கோவா மற்றும் ஹரியானாவில். ஆர்டிக்கல் 155 தான் ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுது. அவர்களுடைய பீரியட், அதோட அவங்களோட காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, நெல் ஜெயராமனுக்கு எங்கு சிலை திறக்கப்படும் என முதல்வர் அறிவித்தார்? நெல் ஜெயராமனுக்கு எங்கு சிலை திறக்கப்படும் என முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருப்புரைப்பூண்டியில் தான் நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிலை அமைக்கப்படும் என முதல்வரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக நெல் விதைகளை பாதுகாப்பதில் நெல் ஜெயராமனின் பங்கை கௌரவிக்கும் வகையில், அதாவது பூர்வீக விதைகளை வந்து பாதுகாப்பதில் அவர் ஜெயராமனோட பங்கை வந்து கௌரவிக்கும் வகையில் சிலை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 170க்கும் மேற்பட்ட பழைய பாரம்பரிய நெல் வகைகளை வந்து மீட்டெடுத்து இயற்கை மூலம் விவசாயம் செய்திருக்கார். அதாவது 170க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்து விவசாயம் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் உள்நாட்டு திட்டமிடல் கருவியின் பெயர் என்ன? இந்தியாவின் முதல் உள்நாட்டு திட்டமிடல் கருவியின் பெயர் என்ன? அதாவது முதல் உள்நாட்டு மின்சார திட்டமிடல் கருவியின் பெயர் அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் மாதிரி 2025. இது எதற்காக இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை திட்டமிடுதலுக்கான இந்தியாவின் முதல் முழுமையான உள்நாட்டு கருவி. அதாவது மின்சாரத்துறையில் மின்சாரத்தை வந்து செலவு பண்ணுறது, சேமிப்பு, அதை தயாரிக்கிறது, அது சம்பந்தமான திட்டமிடுதலுக்கான இந்தியாவின் முதல் ஒரு உள்நாட்டு கருவி. இது வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2034 to 2035 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் தேவைகளை கணக்கிடுறதுக்காக, அதாவது மின் தேவைகளை திட்டமிடுதலுக்கான ஒரு உள்நாட்டு கருவி ஸ்டெல்லர் மாதிரி 2025. இது வந்து 2034-35 வரைக்கும் உள்ள மின்சாரத்தை வந்து நமக்கு வந்து கணக்கிட்டு கொடுக்கும், அதாவது தயாரிப்பு இதெல்லாம். அடுத்த கேள்வி, சர்வதேச நீதிக்கான உலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச நீதிக்கான உலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே வந்து சமமான நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச குற்றவியல் நீதி தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ICC, அதாவது சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் ஹேக் நகரில் இருக்குது. சர்வதேச நீதிமன்றம் தான் இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. நெதர்லாந்து ஹேக் நகரில் வந்து 2002ஆம் ஆண்டுலேருந்து செயல்பட்டு வருகிறது சர்வதேச நீதிமன்றம். இந்த நாள் எப்போலேருந்து, இந்த நாளை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் வந்து ரோம் சட்டத்தை 1998, சர்வதேச நீதிமன்றம் வந்து 1998 ஜூலை 17 தான் வந்து இந்த ரோம் சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும். அந்த தினத்தை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த சர்வதேச நீதி தினம் வந்து கொண்டாடுறாங்க. சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் ஹேக் நகரில் 2002லேருந்து செயல்பட்டு வருது. அடுத்த கேள்வி,
இந்தியாவின் முதல் பழங்குடியினர் மரபணு வரிசை திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதல் பழங்குடியினர் மரபணு வரிசை திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம்தான். இவங்க எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரின் சுகாதார மேம்பாட்டிற்காக, அவங்க பழங்குடியினரோட சுகாதார மேம்பாட்டிற்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு இருப்பாங்க. இந்த குஜராத் மாநிலத்தில் உள்ள 17 மாவட்டங்களில் 2000 பழங்குடியினருக்கு இந்த பழங்குடியினர் மரபணு வரிசை திட்டத்தை வந்து சோதனை மூலம் வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதாவது இந்தியாவின் முதல் பழங்குடியினர் மரபணு வரிசை திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் குஜராத். அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினரின் சுகாதார மேம்பாட்டைக்காக 17 மாவட்டங்களில் 2000 பழங்குடியினருக்கும் இந்த சோதனை வந்து செய்யப்படுது. அடுத்த கேள்வி, சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, சுதந்திரம், சமத்துவமின்மை எதிர்த்து இவர் வந்து போராடி இருப்பார். அதாவது அமைதி, சுதந்திரம், சமத்துவமின்மையை எதிர்த்து வந்து போராடினதுக்காக அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நெல்சன் மண்டேலா தினம் வந்து கொண்டாடுறாங்க. இந்த தினத்தோட கருப்பொருள், இந்த வருஷத்திற்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுதல் இன்னும் நம் கைகளில் தான் உள்ளது. அதாவது வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுதல் வந்து இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட தீம். இவருக்கு வந்து 1993ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. 1993 அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஜூலை மந்தில் 16, 17, 18க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.